நெகேமியா புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் நெகேமியாவாக இருக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகின்றனர். நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஒரு சுயசரிதையை ஆட்டோபயோகிராஃபி போல நெகேமியா சொல்ல ஆரம்பிக்கின்றார். இப்படி அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது என்று சொல்லி இதை ஆரம்பித்து தன்னுடைய சுயசரிதையாக இந்த நெகேமியா இந்த நெகேமியா புத்தகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். பாபிலோனிலிருந்து முதல் கூட்டமாக கிறிஸ்துவுக்கு முன் 538வது ஆண்டு எஸ்ரா, அதோடு கூட கவர்னர், திர்ஷாதா என்றால் கவர்னர் என்று பொருள், கவர்னராக செருபாபேல், பிரதான ஆசாரியனாக யோசுவா கடந்து சென்றார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை 42,360 பேர் என்று சொல்லி நெகேமியா 7:66 அதே எண்ணிக்கையை எஸ்ரா 2வது அதிகாரம் 63வது வசனத்திலேயும் நாம் பார்க்கின்றோம். இந்த முதல் பிரிவினர் போனவர்களோடு நெகேமியா கடந்து செல்லவில்லை. ஏனென்றால் அவன் அரசருடைய ஒரு உயர்ந்த பதவியிலே அவன் அமர்ந்திருந்தான். நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தான் என்று சொல்லி நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது. பான பாத்திரக்காரர் என்பது ராஜாவுக்கு மிக முக்கியமான ஒரு பதவியாகும். ராஜா எந்த ஒரு பானத்தையும் குடிக்கும் பொழுது அதிலே சூழ்ச்சிக்காரர்கள் ஏதாவது விஷத்தை கலந்திருப்பார்களா இல்லையா என்று சோதிப்பதற்கு இந்த முதலாவது அந்த பானத்தை பான பாத்திரக்காரன் குடித்து பின்புதான் அந்த ராஜாவிடம் கொடுக்க வேண்டும். எனவே தன்னுடைய உயிரை அடைமானம் வைப்பதை போல வைத்து அப்படிப்பட்ட ஒரு பதவி, அப்படிப்பட்ட ஒரு உண்மையுள்ள உத்தமன் என்று ராஜா நம்பக்கூடிய ஒரு பெரிய பதவியிலே அந்த காலகட்டத்தில் நெகேமியா இருந்தார்.